ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஸ் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இப்போ வந்து வெக்கேஷன்ஸில் இருக்கோம். அதோட விலாக் தான். இப்போ வந்து நாங்கள் வந்து மும்பை போனோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். கொஞ்ச நாளாகவே எங்களுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுலேருந்து எந்த ஒரு பிளேஸுக்கும் நாங்கள் வந்து போகலை. அதாவது எங்கள் ஃபேமிலியில் இருக்க யார் வீட்டுக்குமே ஒழுங்காக போகலை. எல்லோரும் எங்களுக்கு வந்து விருந்து தரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு 2 நாளையில் என் ஹஸ்பண்ட் வந்து துபாய் வந்துட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே நானும் வந்து துபாய் வந்துட்டேன். ஸோ அதனால் யாரோட வீட்டுக்கும் எங்களால் வந்து ஒழுங்காக வந்து போக முடியலையா. அதனால் சரி, இந்த டைம் வந்து நம்ம எல்லாரோட வீட்டுக்கும் நம்ம போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து போகும்போது எப்படின்னா ட்ரெயினில் போயிருந்தோம். சத்தியமாக சொல்கிறேன், மும்பை போகும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது, மும்பை போகிறோம் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே வந்து வெறுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ட்ரெயினை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் சின்ன வயசுலேருந்தே ட்ரெயினில் வந்து போய் பழக்கமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, எனக்கு ட்ரெயினை பார்த்தா இந்த அட்டைப்பூச்சி இருக்குது தெரியுமா, அதோட சேம் இது தானே அது எனக்கு. அதனால் அதை வந்து பார்த்தா பிடிக்காது. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெயினையும் பார்த்தா எனக்கு பிடிக்காது. நான் ட்ரெயினில் இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை. இது வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் ஜேர்னி அப்படின்னே சொல்லலாம். போகும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த சென்னையிலேருந்து நாங்கள் போனோம் ஆக்சுவலி மும்பைக்கு. சரி, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஏசி கோச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷத்துலேயே வந்து என்ன சொல்லலாம், தவிடுபடி ஆகிட்டுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ வாங்க, எனிவே அங்கே நடந்த கதையெல்லாம் சொல்கிறேன். ஃபைனலாக ஒரு ரொம்ப ட்ரெயின் ஜேர்னி அப்புறம் எங்கள் சித்தி வீட்டில் போய் வந்து சேர்ந்தோம். எங்கள் அம்மாவோட தங்க வீடு தான் இருக்குது. நாங்கள் போன இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா நெவி மும்பை தான் போயிருந்தோம். இதுதான் அங்கே இருக்கிற மும்பை மக்களே. நாங்கள் இருக்க ஏரியா. எங்கள் அம்மாவோட தங்கச்சி தான் இங்கே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் கூட ஏதோ எப்படியோ கொச்சை இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருக்குது. தம்பி வருவாரா இல்லை விடுவாரா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு கேட்டுச்சு. நான் சொன்னால் நான் வீட்டில் பேசிட்டு என்ன எதுன்னு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் அங்கிளிமெண்ட்டாக வந்துட்டு பேச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி மும்பையில் போகும்போதே வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மும்பையில் வந்து சாட் மசாலா வந்து பானிபூரி ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே இருக்க ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க சொன்னனாலவோ என்னவோ தெரில, நாங்களும் சரி அட்லீஸ்ட் மும்பை இந்த பானிபூரி பிறந்த இடம் தானே அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு தெரில அது அங்கே தானான்ட்டு, தெரிஞ்சால் கமெண்ட்னு சொல்லுங்கள், அங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஓகே, உண்மையிலே பானிபூரி உண்மையிலே நல்லா இருந்துங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ராங் ஆகலை. மற்றபடி நிறைய விஷயங்கள் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லிஸ்ட்டில் இருந்துச்சு, ஆனால் அது எல்லாமே உண்மையிலே ராங் தான். பட் பானிபூரி உண்மையிலே நல்லா இருந்து. ட்ரை பண்ணிட்டுருங்கவங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேயா. அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க் ஒன்று இருந்துச்சு. அந்த பார்க்கில் வந்து இந்த ஃபவுண்டைன்ஸு நல்ல லைட்லாம் போட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பார்க்கு தான் சுற்றி பார்க்க போயிருந்தோம், நல்லா இருந்தது. ஸோ துபாயில் இந்த மாதிரி ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், வாட்டர் ஃபவுண்டைன். பட் இது வந்து உண்மையிலே ஒரு 10 நிமிஷம் ஷோஸ் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த லைட்ஸ்க்கும் இதுக்கும் நல்லா இருந்தது. இதில் பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா வந்து அந்த லைட்டு சாங்ஸு இது ரெண்டும் சேர்ந்து கேட்கும்போது நல்லா இருந்தது. நம்ம இதில் போட்டால் காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும். அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஓகேங்களா. அங்கேருந்து எடுங்கப்பா. வா,
ஃபிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்ன நனைஞ்சிட்டீங்க ரொம்ப. நல்லா இருக்குப்பா இது. ஏதோ சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு சித்தி. வாத்து யாராவது வாத்து பார்த்துருக்கோம் சித்தி. ரோடு ஓகே 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 ஓகே, அதுக்கு நான் வீடியோவே தான் எடுத்துக்கிறேன்டா தம்பி. அங்கே தான் நம்மளால் போக முடியல. அட்லீஸ்ட் இங்கனக்குள்ளையாவது போய் நம்மளுடைய ஆசையை தீர்த்துக்க வேண்டியதான். என்னப்பா சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த பார்க்கில் பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை மக்களே. பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். தென் வந்து இந்த மும்பை வீடியோ வந்து ஒரு 2-3 பார்ட்டாக போடலான் இருக்கேன். நான் இது எடுத்தால் ரொம்ப வரும். நான் போன இடங்கள அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். மக்களே பாய்.